சார், உதயநிதியோட ஏற்றம் அல்லது இறக்கம் அல்லது அவருடைய வளர்ச்சி என்பது வந்து திமுக என்கிற கட்சியை சார்ந்த ஒரு விஷயம். அந்த கட்சியில் இருக்கிறவங்க அதை ஏற்றுக்கிறவரே நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த கட்சி அவர் ஏற்றுனதுனால நாளைக்கு எலெக்ஷனில் தோற்று போச்சுன்னா அவங்க தான் சஃபர் பண்ண போகிறாங்க. நம்ம பாயிண்ட் என்னன்னா, அது அந்த கட்சிக்காரன் எதிர்க்கிறானா இல்லையான்னு தான். கட்சிக்காரன் யாரும் எதிர்க்க மாட்டேன்றானே, அவன் எல்லாம் ஆதரிக்கிறானே உதயநிதியை. உதயநிதி ஆதரிக்கிறானே, எந்த திமுக யாருமே உதயநிதி வரவான்னு சொல்றான். வாங்க முதல்வர், அடுத்த முதல்வர் தானே சொல்றான். ஆமாங்க சார், அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க சார். அப்படி உருவாக்கினா திமுக பரம்பரை அடிமையா இருக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யறது? நீங்க தோக்கடிங்க எலெக்ஷன்ல, அவ்வளவுதான். யாரு நீங்க மக்கள் அவங்கள அவரை எம்எல்ஏ எலெக்ட் ஆகி போனா அந்த எம்எல்ஏ சேர்த்துதான் எலெக்ட் பண்றது சார். அவர் எம்எல்ஏ அவர் எலெக்டே பண்ணாதீங்க, உதயநிதி தோக்கடிங்க எலெக்ஷன்ல. மக்கள் நீங்க அதே உதயநிதி போயிட்டு கோவையிலோ திருநெல்வேலியில நின்று ஜெயிச்சிட முடியும். அவர் எங்க வேணா நிக்கட்டும், அவர் எங்க வேணா நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு சார். முடியுமா? இல்ல, என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து இது மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, அடுத்தது உதயநிதி வராரு எல்லாம் சொல்றீங்க, கரெக்ட். நான் என்ன சொல்றேன், அது வந்து திமுகவுடைய உட்கட்சி விஷயம் சார். திமுக காரன் அதை ஏத்துக்கிறா அப்படின்னு சொல்ல வரேன். இல்லைங்க, இது ரொம்ப தப்பு, குடும்ப ஆட்சி ஒத்துக்க முடியாது நீங்க எதிர்கட்சிகள் சொல்றாங்க வச்சுக்கோங்க. அப்ப எதிர்கட்சிகள் ஒன்னா இணைந்து உதயநிதி எம்எல்ஏ எலெக்ஷன்லயே வெற்றி பெறக்கூடாதுன்னு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. அவர் தேர்தலில் தோக்கடிங்க.